இந்த வாழ்க்கை வாழத்தான். அப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் கெக்க பெக்கன்னு மனசு விட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக தெரிஞ்சிட்டு இருப்பாங்க சார். ஹலோ சொல்லு. போயிட்டு இருக்கேன். சாப்பிட்டேன். பொங்கல். சரி. ஒரு 6 மணி. புரியல. சரி. ஸோ பைக்கை வச்சு எல்லாருமே ட்ராவல் பண்ணல. ஸோ அது மேட்டர் இல்லை. ஸோ வந்து என்னோட ஆர்டிஆர், ஸோ நான் வச்ச பேர் என்னோட பைக்குக்கு ஸ்கைலைன். ஸோ என்னோட ஸ்கைலைன், என்னோட ஆர்டிஆர், என்னோட அப்பாச்சி. ஸோ இந்த 2 ஆண்டுகளில் இதை வச்சு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டி வந்து பர்சனலாக எனக்கு எவ்வளோ அட்டாச் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கும் மேபி நீங்கள் யூஸ் பண்ணுற வண்டியாக இருக்கும், நீங்கள் ஆசைப்படுற வண்டியாக இருக்கும். ஸோ அந்த வண்டியோட தேவைகள், நீடு, இல்லைனா வந்து அந்த வண்டி ஆசைப்படுறதுக்கான காரணம், ப்ளஸ் அந்த வண்டியால் உங்கள் லைஃப் வந்து மேம்பட்ட வாழ்க்கை போகுதா, இல்லை அந்த வண்டியை வச்சு உங்களோட ரெவென்யூ சைக்கிள், அது வந்து உங்களோட வே ஆஃப் லைஃப்பில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக இம்ப்ரூவ்மெண்ட்டு பண விஷயத்தெல்லாம் தாண்டி உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கிது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த வகையில் என்னோட ஸ்கைலைனில் என்னோட லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நிறைய பாசிட்டிவ்ஸ் கொடுத்துருக்கு, நிறைய நெகட்டிவ்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் நிறைய டவுன்ஸை பார்த்துருக்கேன், ஒரு சில அப்ஸை பார்த்துருக்கேன். ஸோ வந்து லாங்காக போயிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி என்னோட ஜர்னி வந்து தனிப்பட்ட முறையில் தனியாக இருந்திருக்கு. ஸோ வந்து பெங்களூர் போயிருக்கேன், சேலம் போயிருக்கேன், கோயம்புத்தூர் போயிருக்கேன், நந்திகிரிஸ் போயிருக்கேன். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விஷயத்தில் வந்து தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துக்கு. ஸோ அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல அப்படிங்கிற விஷயம். ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் பைக் வச்சுருக்கீங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ பைக்குங்கிறது வந்து ஒரு கம்யூட்டேட் ட்ரைவ்ஸ், அதாவதுன்னா அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு வண்டியை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 100cc பைக்குங்கிறது ஒரு போதுமான விஷயம். ஸோ வந்து மைலேஜ் வைஸாக இருக்கட்டும், ஸோ அதை வச்சு அடுத்த விஷயங்களை வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். லைக் வந்து ஒரு வேலை இல்லைன்னா கூட அதை வச்சு ஒரு ரேப்பிடோ இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கலாம். பட் அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை வாங்கி அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ஸோ எவ்வளோ பெரிய நீங்கள் ரைடராக இருந்தாலும் மாதத்தில் எல்லா நாளுமே நீங்கள் வந்து ட்ராவல்லாம் பண்ண முடியாது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 9 to 5 ஜாப்போ இல்லைன்னா வந்து எதையும் ஒரு ஒர்க் சைக்கிள் இருக்கும். ஸோ அந்த ஒர்க் சைக்கிளை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வேலைக்கு போய் தான் ஆகணும். ஸோ அப்படிங்கும்போது பைக்கை நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து டெய்லி ஒரு 100 to 150 கிலோமீட்டர்ஸ் தான் நம்மளால் அதிகபட்சம் ஓட்ட முடியும். அதிகபட்சமாக அந்த வந்து சைட் இன்ஜினியர்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களாம் வந்து ரொம்ப கம்மியாக அதிகமாக யூஸ் பண்ணுறது அவங்கள தனிப்பட்ட முறையில் பொறுத்து இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் யாருமே வந்து மாதம் பிறந்தால் வந்து இஎம்ஐ கட்டுறதுக்கும் வாழ்க்கையை ஓட்டுறதுக்குமே தனியாக போயிடுது. அப்படிங்கும்போது ட்ராவல் பண்ணுறதுங்கிறது அக்கேஷனான விஷயம். ஸோ அப்படிங்கும்போது அக்கேஷனான விஷயத்துலையுமே வந்து சில பேர் வந்து நான் குரூப்பாக தான் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ வந்து எனக்கு சோலோவாக போனால் செட் ஆகாது, ஸோ குரூப்பாக போனால் இன்னும் பட்ஜெட் கன்சன்ஸ் கம்மியாகும் அப்படிங்கும்போது இருக்கும். ஸோ அது உங்கள் தனிப்பட்ட முறையில். ஸோ 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஜாலியாக போனீங்க அப்படின்னா மேபி அந்த மூமெண்ட்ஸை கிளிக் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நீங்கள் சோலோவாக போகும்போது பர்சனலாக நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் பிளேஸை சூஸ் பண்ணாமல் போகணும். ஸோ நான் இந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படா அந்த இடம் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். ஸோ மேபி வந்து ட்ராவலுங்கிறது வந்து டெஸ்டினேஷனை பொறுத்து இல்லை, அது வந்து ட்ராவலை பொறுத்து இருக்குது. ஸோ வந்து நான் ஒரு டெய்லி வந்து என்னோட ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னா அந்த ஆஃபீஸ்க்கு பல வழிகள் இருக்குது. ஸோ பல வழிகளில் பல பீப்புள்ஸை பார்ப்போம். ஸோ அப்படிங்கும்போது மோட் ஆஃப் ஜர்னிங்கிற விஷயத்தில் நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து டெக்னிக்கல் டேம்ப்லாம் வந்து நான் வந்து ஆல்ரெடி நிறைய பேசி போட்டிருக்கேன். பட்டு உங்களுக்கு அது பிடிக்கல அப்படிங்கிற விஷயம் தனிப்பட்ட முறையில் எனக்கு என்னோட விஷயங்கள் நான் சொல்ல நினச்சேன், அதை சொல்லிட்டேன், அதுவே சொல்லலாம். பட் இந்த எண்ட் ஆஃப் தி டேயில் வந்து அஸ் அ பைக் லவரா உங்களுக்கு மேபி ஒரு வண்டி வாங்கணும் ஆசைப்பட்டுருக்கலாம். ஸோ அந்த வண்டி வாங்கிறதுக்கான காரணங்கள் வந்து பலவாறு இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசி, மச்சான் எனக்கு இந்த வண்டி வாங்கணும் ஆசையாக இருக்குது, இதை பற்றி நல்ல விஷயங்கள்லாம் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். மேபி ஒரு சில பேர் வந்து ஒரு பைக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நான் இந்த பைக் தான் வாங்கணும்பாங்க. பட் அதுக்கான மோட்டிவேஷன் வந்து மேபி சினிமாவாக இருக்கலாம், இல்லை 4 ஃப்ரெண்டு சொல்லி இப்போ Yamaha பைக்னா MT R15 அது நல்லாயிருக்கும், இப்படி செட் ஆகும் சொல்லிட்டு ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களா, அது இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை டேரெக்டாக ஷோரூமில் போய்ட்டு அதில் உட்காந்து ஃபீல் பண்ணி அது எப்படி இருக்குங்கிற பொறுத்து தான் வாங்கணும். ஸோ
ஸோ அதில் வந்து கன்சர்ன்ஸ் இருக்குது. ஸோ ஹைட் கன்சர்னாக இப்போ வந்து ரொம்ப டாலாக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் நல்ல ப்ராடான பைக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க, கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப லீனான பைக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேபி பைக் செலெக்ஷன்லேயே வந்து பல விஷயங்கள் இருக்குது. ஸோ பட்ஜெட் கன்சர்னை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணுற பைக்கு, நம்ம வாங்குகிற பைக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு பைக் வாங்கிட்டோம்னா அது 15 இயர்ஸ் 15 வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பைக்ஸ் வாங்குறவங்க எல்லாரும் இஎம்ஐ தான் வாங்குவாங்க. அப்படிங்கும்போது 5 வருஷத்தில் 2 வருஷம் இஎம்ஐயில் போயிடும். ஸோ 3 வருஷம் நம்ம சொந்தமாக அந்த பைக் யூஸ் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது நீங்கள் லாங் டைமாக அந்த பைக்கை யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேபி மெயின்டைன் கன்சர்ன் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா சுற்றி என்ன இருக்குங்கிறத நான் பார்ப்பேனா, இல்லைனா வந்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேனா அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு பர்சனலாக வந்து செட் ஆகலாம். ஸோ வந்து நான் ஒரு டெஸ்டினேஷன் போகிறேன் அப்படின்னா அந்த டெஸ்டினேஷனில் இருக்கிற ஜெர்னி என்ன, அந்த டூரிங் த ஜெர்னியில் வந்து என்ன விஷயங்கள்லாம் பார்க்குறேன், பழகிறேன், கேட்குறேன் விஷயங்கள்லாம் வந்து ஒரு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அது மேபி வந்து உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பயன்படலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். வாழ்க்கைன்றது ஒரு பயணம். அதில் ஜெயிக்கவோ தோக்கவோ முடியாது. கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப கிரிஞ்சாக போயிட்டுருக்கான்னு நினச்சேன். பட் வந்து எனக்கு இந்த பொல்லாதன் படத்தில் அந்த மாதிரி தட்டி விழுந்த மாதிரி எனக்கு இது கிடச்சிது. ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த ஜென்ரேஷனுக்கு இதுக்கப்புறம் இன்னொரு 10 வருஷத்துக்கு இதுதான்ப்பா எனக்கு பிடிச்ச வண்டி, எனக்கு கிடைச்ச வண்டி, எனக்கு வாய்த்த வண்டி, எனக்கு வாய்த்த அடிமை, எனக்கு பிடிச்ச ரோல் மாடல், என்னமோ எனக்கு பிடிச்சது கிடச்சிது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வச்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏற்றுக்கணும், அதுதான் மேட்ரு. ஸோ வந்து பைக் பற்றி குறைய சொல்ல. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து ஸ்பெக்ஸு எப்படி பெர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் பேசிட்டேன். பட் இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன். ஸோ ஆர்டிஆரில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து மைலேஜ் வந்து டீசெண்டாக இருக்கும். ஸோ 40 to 45, சிட்டிக்குள்ளே 40 to 45 வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ ஹைவேல போனீங்கன்னா ஒரு 50 வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ வந்து அது அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஆயில் மாத்திர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கிலோமீட்டர் எவ்வளோ ஓட்டுறீங்க பொறுத்து இருக்குது. ஸோ 5000 கிலோமீட்டர் அவ்வளோ இதெல்லாம் போக வேண்டாம். ஸோ ஒரு 4000 கிலோமீட்டரில் மாற்றுங்க. ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 9000 ரூபா வரும். ஸோ ஒரு ஆயில் ஃபில்டர் 50 ரூபா வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ செயின் லூப் தான் பண்ணணுங்கிறது இல்லை, நீங்கள் வந்து ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷ் ஆயிலாக வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். லாங் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா செயின் லூப் வைக்கலாம். ஸோ வந்து அதிகமாக வந்து வண்டியை வந்து கழுவாதீங்க, சீக்கிரமாக துரு பிடிச்சிரும். ஸோ வந்து ஓட்டுறதுக்கு சீட் கம்ஃபோர்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெட்டராகவே இருக்கும். ஸோ ரொம்ப வந்து குறை சொல்கிற மாதிரி இருக்காது. சிங்கிள் சீட் தான். ஸோ கட் சீட் இல்லை அப்படிங்கும்போது பின்னாடி பெவிலியனுமே வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக உட்காந்துக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து குறை இல்லை. ஸோ லக்கேஜ் வைக்கலாம், ஓரளவுக்கு வெயிட்டுமே மேனேஜ் பண்ணும். ஆனால் வந்து வண்டியில் என்னோடய வண்டியில் பேக் டயர் வந்து ஹிட் ஆகும். ஏன்னா வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், டுவல் சேனல் ஏபிஎஸ் கிடையாது. பட் இருந்தாலும் ஓகே, அக்செப்ட் பண்ணி தான் நான் மேக்ஸிமம் வந்து ஃப்ரண்ட் பிரேக்கே பிடிக்க மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து எக்கனாமிலே ஓட்டி பழகியிருக்கேன். ஆனால் வண்டி வாங்கின புதுசில் நான் பண்ண தப்பு அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மோடு, எக்கனாமி மோடு, ரெயின் மோடு அப்படின்னா அந்த 3 மோடையுமே வந்து அப்பப்போ யூஸ் பண்ணுங்கள். அர்பன்லேயே போட்டு ஓட்டினீங்க, எக்கனாமிலே போட்டு ஓட்டினீங்க அப்படின்னா வண்டி அதுக்கே பழகிடும். ஸோ வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் பிக்கப் இருக்காது. ஸோ அதிகபட்சமாக என் வண்டி டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 119 பேருக்கு 120 வரைக்கும் கொண்டு போகலாம் நினைக்கிறேன். ஸோ 125 வரைக்கும் நிறைய கொண்டு போய் பார்த்துருக்கேன். ஸோ என்னோட வண்டி 119 மேலே போக மாட்டேக்கு. ஸோ அந்த வேகங்கிறது நீங்கள் போகிறது ஓகே தான், பட் அதே வேகத்தை கண்டினியூ பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ் தான். ஸோ டெஸ்ட் பண்ணுற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 119ங்கிறது வரைக்கும் போகுது. ஆனால் அந்த டைமில் வந்து எதிர்காலத்துலாம் அடிச்சுன்னா நீங்கள் வெயிட்டாலாம் இல்லைன்னா வந்து ஒரே பேரில் வண்டி தான், பரலோகத்திலுக்கும் பரமபிதாவேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஐ வில் மீட் யூ காட் இன் ஹெவன் அப்படிங்கிற மாதிரி ஹெவனில் போய் வந்து செட்டில் ஆயிடலாம். ஸோ அந்தளவுக்கு ஸ்பீடாக போவீங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 90 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து ஹைவேல க்ரூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு 90 கிலோமீட்டர் க்ரூஸ் பண்ணாலும் ஸோ வந்து ஒரு ஃபுல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 2.5 லிட்டருங்கிறது வந்து ரிசர்வ் வந்துடும். ஸோ ஒரு 8லேருந்து 10 லிட்டர் ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாலே டேங்க் ஃபுல்லாகிடும். ரிசர்வ் சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12 லிட்டர் ஒரு 1200 பெட்ரோல் போட்டால் ஃபுல்லாகிடும். இந்த 1200 நீங்கள் வந்து ஒரு அதிகபட்சம் நான் வந்து எக்கனாமிலே ஓட்டணும் அப்படின்னா ஒரு 500 கிலோமீட்டர் 550 கிலோமீட்டர் வரைக்குமே மைலேஜ் கொண்டு வரலாம். ஸோ லாங் டைமாக ஓட்டினீங்க அப்படின்னா. இல்லை நான் ரொம்ப ஹார்ஷாக ஓட்டணும், லிட்டருக்கு ஒரு 30 கிலோமீட்டர் வச்சிங்க அப்படின்னா 30 to 35 வச்சிங்க அப்படின்னா ஒரு 350 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்புறம்னால வந்து லாங்கெல்லாம் யாரும் ஓட்ட மாட்டீங்க. ஸோ 150cc கம்யூட்டரை ஒரு 150 கிலோமீட்டருக்கு மேலே கொண்டு போகிறாங்கிறது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் வந்து நான் அதை கேட்கல. ஸோ இப்போ வந்து கம்மி பண்ணிட்டேன். ஸோ சிட்டி யூசேஜுக்கும் ஸோ டே டு லைஃபுக்கும் வந்து பெட்டரான பைக்கு. ஸோ ஃபேமிலி யூசேஜுமே நல்லா இருக்குது. ஸோ வந்து பெவிலியன் பின்னாடி வந்து ஹேண்டில் பார் கிரிப்பு கிடையாது, பட் வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட், லேடி ஃபுட் ரெஸ்ட்லாம் வந்து இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த வண்டி நம்பி வாங்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பைக் தான். ஸோ வந்து நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பட்ஸ் கம்யூட்டேட்டர் பார்க்காம ஃபோனை வந்து மியூட்டில் போடும்போது மியூட்டில் போட்டு, இல்லை அப்படின்னா வந்து நல்ல ஒரு பாட்டை கேட்டுட்டு ஹெட்ஃபோனை போட்டுட்டு சுற்றி 4 பேரை பாருங்கள்.
முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரேஞ்சரோட இன்ட்ராக்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வாழ்க்கையில் வந்து எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமே இல்லாமல் பக்கத்தில் உள்ளவங்களையும் பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். மெயினாக வந்து இன்னும் இல்லையா பைக் இருக்கா, ஃபுல் டேங்க் பண்ணுங்கள். அப்படியே டேங்கை ஃபுல் பண்ணிவிட்டு முடிஞ்சால் டேங்க் ஃபுல் பண்ணுங்கள், இல்லை எவ்வளோ பெட்ரோல் மூலமாக அவ்வளோ பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுதான் மேட்ரு. ஸோ வந்து அதில் வந்து சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ஸோ வந்து எப்படின்னா 100% இருக்குது அப்படின்னா ஒரு 20% சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னா 80% கஷ்டப்படுறதுல நான் வந்து பெருமையாக மாட்டேன். ஸோ வந்து எல்லாருமே கஷ்டப்படாதான்னு சொல்லுவாங்க. ஆனால் பிடிச்சதுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா கடைசியில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ ஓகே, நமக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு 20% நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. மீதி 80% வந்து இன்றைக்கினாலும் என்றைக்கான ஒரு நாள் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம் அப்படின்னா மேபி அது வந்து சக்ஸஸாக தான் இருக்கும். ஸோ வந்து ப்ராசஸ் முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அது வந்து என்னோட ஜேர்னியில் வந்து கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து எதுவுமே வந்து இர்ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நம்பர் 1 நான் தான். ஸோ எதையுமே வந்து ப்ராப்பராக வந்து கைடடாக போக மாட்டேன். ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளாக போயிட்டுருக்கேன். ஸோ வந்து என்னைக்காவது ஒரு நாள் அது ஸ்டேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து காற்று வந்து புயல் காற்றா அடித்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் வந்து அது அப்படியே அமைதியாகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து புயல் காற்றா போயிட்டு இருக்க இடத்துல ஒரு நாள் அமைதியாகும்னு ஒரு நம்பிக்கையோட மேபி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கலாம், பிடிக்கலாம். நான் வந்து ரொம்ப தத்துவமாக பேசியிருக்கலாம், போர் அடிச்சிருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், இல்லாமல் இருக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மைண்டை தாண்டி என்னத்தையாவது வளரி நம்ம வந்து நம்மளும் ஒருத்தர் இருக்கோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ட்ராவல் மாதிரி உங்கள் லைஃப்பை மாற்றுற விஷயம் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ தெரியுங்க. உங்களுக்கு அவ்வளோ கலர்ஸை கொடுக்கும், அவ்வளோ தாட்ஸை கொடுக்கும், அவ்வளோ புது புது மனிதர்களை கொடுக்கும். வாழ்க்கையை வேறையாக மாற்றி விடும். நீங்கள் நிறைய